ஏழாவது முறையாக திமுக ஆட்சி என்பதே தமிழக மக்களின் விருப்பம். அரசியல் எதிரிகளை எதிர்கொண்டபடியே கடமையாற்றி வருவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் பொங்கல் வாழ்த்து செய்தி. வணக்கம். தமிழக முதல்வர் இப்போ பொங்கல் கொண்டாடிட்டாங்க. ஏன்னா அடுத்து 7வது முறையாகவும் திமுக தான் ஆட்சி அமைக்க போகுதுன்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்காரு. ஏன்னா இப்போ அவரோட ஆட்சி எப்படி நடக்குது, ஏன்னா அந்த 7வது முறையாக அவரை தேர்ந்தெடுக்க போகிற மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு அடுத்து பாருங்க. சென்னை திருவேற்காடு அருகே பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட பொங்கல் பரிசு தொகுப்பு எடை குறைவாக இருந்ததாக குற்றச்சாட்டு. நூதன முறையில் கொள்ளையில் ஈடுபடும் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். சென்னையில் மெட்ரோ தூணில் ஒட்டப்பட்டுள்ள முதல்வர் ஸ்டாலின் போஸ்டர் மீது மூதாட்டி ஒருவர் அவரது செருப்பு மற்றும் மண்ணை வாரி வீசும் வீடியோ காட்சி சமூக வலைதளத்தில் வெளியாகி வைரலானது. இது திமுக அரசுக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் நடந்த இடம் விருகம்பாக்கம் மற்றும் KK நகர் காவல் நிலையங்களின் எல்லைப் பகுதி என்பதால் இரு காவல் நிலையங்களிலும் விருகம்பாக்கம் MLA பிரபாகர ராஜா புகார் கொடுத்தார். மேலும் அந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவேற்றிய நபரை காவல்துறை கைது செய்து அலைக்கழித்தது. அரசின் மீதான விமர்சனம் செய்யக்கூடாது என இப்படி மிரட்டுகிறார்கள் போலும். அதற்காக வயதான பாட்டியை தேடுவதெல்லாம் ஓவர் என வலுத்த கண்டனங்கள் எழுந்தது. இந்த நிலையில் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை ஜனவரி மாதம் 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. தமிழர் திருநாளாக கொண்டாடப்படும் இந்த விழாவை அனைவரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர். கடந்த 2 நாட்களாகவே தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல மக்கள் படையெடுத்து வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து மக்களுக்கும் தமிழக அரசு சார்பில் பச்சரிசி, வெல்லம், கரும்பு கொண்ட பரிசு தொகுப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த தொகுப்பில் பொங்கல் பண்டிகைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இடம்பெற்றிருக்கும். வேஷ்டி சேலையுடன் கடந்த சில வருடங்களாக 1000 ரூபாய் பணமும் கொடுக்கப்பட்டு வருகிறது. எனவே இந்த ஆண்டு தமிழக அரசு வழங்கும் பொங்கல் பரிசு தொகுப்பில் 1000 ரூபாய் கிடைக்கும் என்று மக்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தனர். இந்நிலையில் 2025 பொங்கல் பண்டிகைக்கான பரிசு தொகுப்பில் தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ வெல்லம் மற்றும் 1 கரும்பு வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்து வழங்கி வருகிறது. ஆனால் தமிழக அரசு அறிவித்திருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பில் 1000 ரூபாய் பணம் இடம்பெறவில்லை. இதனால் பொதுமக்கள் ஏமாற்றத்தில் உள்ளனர். அது மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சியாக இருந்தபோது பொங்கல் தொகுப்பில் 5000 ரூபாய் கேட்ட ஸ்டாலின் இப்போது 1 ரூபாய் கூட கொடுக்கவில்லை. மேலும் சில இடங்களில் ஒரு நாள் மட்டுமே வேட்டி சேலையுடன் பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. அதன் பின் ரேஷன் கடைகளுக்கு வரும் அனைவருக்கும் வேட்டி சேலை வழங்காமல் சர்க்கரை, பச்சரிசி, கரும்பு மட்டும் வழங்கி வருகின்றனர். பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் சேர்த்து கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்த பொதுமக்கள் தற்போது வேட்டி சேலையும் முழுமையாக வழங்கப்படாததால் புலம்பி வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது தமிழக அரசையும் முதல்வர் ஸ்டாலினையும் விமர்சித்து வருகின்றனர் பொதுமக்கள். திமுகவையும் ஸ்டாலினையும் விமர்சித்து பல வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களிலும் பரவி வருகிறது. முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கு அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள். நீங்க போன வருஷம் 1000 ரூபாய் கொடுத்தீங்க, அதனால இந்த வருஷம் தரல. 1000 ரூபாய்க்கு 1500 ரூபாய்க்கு பொருள் தந்திருக்கீங்க. என்னன்னா 10 கிலோ பச்சரிசி, 10 கிலோ சீனி எங்களுக்கு வெயிட் ஓவரா இருக்கு. இதுல 2 காரணம் என்னன்னா அந்த அண்டி பருப்பு, கிசுமிசு பழம், ஏலக்காய், மண்டபம் தரல. நாங்க பாயசம் பொங்கல் கூட சீனி போட்டா பொங்கல் வைப்போம். மண்டபம் தரணும், அச்சுவலம் தரணும், வெள்ளம் தரணும். எங்க போச்சு? இதெல்லாம் கணக்கு இல்லவே இல்லை. இதுக்கு நீங்க திருவூர் சிலைக்கு கண்ணாடி பாலத்தை திறக்க போறீங்க. கண்ணாடி பாலத்தை அதுக்குள்ள செலவு செலவு பண்ணதை இதுக்கு தந்துடலாம், பொங்கலுக்கு கொடுத்துடலாம். நன்றி நன்றி MK ஸ்டாலின் சாருக்கு நன்றி. என்ன மக்களே, 7வது முறையாக திமுக ஆட்சியை தேர்ந்தெடுக்க போட மக்களோட மனநிலையை பார்த்தீங்க.
நீங்களும் அடுத்த 26ல் யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும் என மத்திய அரசோட இணைஞ்சு யார் ஆட்சி பண்ணுனா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது கிடைக்கும்னு நல்லா நன்கு யோசித்து ஆராய்ஞ்சு அந்த கூட்டணிக்கு உங்களை வாக்களித்து அடுத்த முறையாவது நல்லாட்சியை வளர அனைவரையும் வேண்டிக் கொள்கிறேன்.